இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கிங் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அது யார் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போறாங்கன்றத பாப்போம். வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாலமுருகன். உங்களோட சொந்த ஊர் அது? கடலூர் தான் சார். கடலூர். ஆமாம் சார். கடலூரை பத்தி சொல்லுங்க. கடலூரை பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது சார். ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இது. ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் வந்து லேண்ட் ஆனதில் கடலூரும் ஒரு இடம். அது பிரிட்டிஷ் பீரியடில் வந்து தமிழ்நாட்டுக்கு தலைநகரமாக இருந்துச்சு கடலூர். புதிய தகவல் இது. வந்து ராபர்ட் கிளைவ் தான் இது வந்து வடிவமைச்சார் கடலூரை. ஓகே. இந்த சேம் பார்த்தீங்கன்னா கல்கட்டா வந்து கடலூர் மாதிரியே இருக்கும். கடலூரை பேஸ் பண்ணி தான் அவர் கல்கட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு. இங்க வந்து முக்கிய தொழில் மீன்பிடி தொழில். அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா அரசு அலுவலகங்கள்ல பணி செய்யறவங்க தான். விவசாயம் நிறைய கிராமங்கள் நிறைய இருக்கு, பக்கத்து விவசாயிகள் இருக்காங்க. இங்க முக்கியம் வந்து எங்களுக்கு வந்து மீன்பிடி தொழில் தான். மீன் தான். ஆமா, மீன் தான் இங்க கடலூர்ல ரொம்ப ஸ்பெஷல். நல்ல ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்ல சீ ஃபுட்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இங்க இருந்து எக்ஸ்போர்ட் நிறைய போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஆமாங்க. நீங்க என்னவா இருக்கீங்க? நான் வந்து யோகா ஆசிரியரா இருக்கேன் சார். யோகா? ஆமா சார். ஓகே. சோ இன்னைக்கு எங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்களுக்கு கருவேப்பிலை குழம்பு. கருவேப்பிலை குழம்பு? ஆமா. கருவேப்பிலையை நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம், கருவேப்பிலையை குழம்புல போட்டுட்டு தூக்கி போட்டுருவோம். ஆமா, ஒதுக்கி. ஆமா, ஒதுக்கி வச்சுக்குவோம். அது தேவையில்லாத பொருள், வாசனைக்கு மட்டும். ஆனா இதுல அப்படி இல்லை. இதுல மெயின் ரெசிபி அதான். இதை வந்து நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? இது என்னோட மனைவிட்ட சொன்ன கத்துக்கிட்டேன். அப்படியா? நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பாங்க சார், நானும் நல்லா சமைப்பேன். வெரி குட். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. கருவேப்பிலை, புளி கரைசல், மிளகு, சீரகம், மிளகாய் பொடி, காய்ந்த குண்டு மிளகாய், உப்பு, கருணைக்கிழங்கு, எண்ணெய். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? அவ்வளவுதான் சார். ஓகே. சோ அந்த கருவேப்பிலை குழம்புல நீங்க சேனக்கிழங்கு போடுவீங்க? கருணைக்கிழங்கு இல்லைங்க சார், தனியா நம்ம ஒரு சைட் டிஷ் தயார் பண்றதுக்காக அதை வச்சிருக்கோம். அது தொட்டுக்காம சாப்பிட முடியாதுல்ல. ஆமா, அதனால அதை தயார் பண்றோம். ஓ, சோ இப்போ வந்து காம்பினேஷன் இருக்கு. ஆமா, ஒரு காம்பினேஷன் இல்லாம அது தனியா சாப்பிட்டோம்னா போர் அடிக்கும். ஆமா, அதனால ஒரு காம்பினேஷனோட சேர்த்து சாப்பிட்டா ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்காக அதுவும் தனியா, அதுவும் சிம்பிள் டிஷ் தான். அதுவும் சேர்க்கிறோம். அதுலயும் மருத்துவ குணம் இருக்கு. என்ன என்ன அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மூலம் சொல்ற பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வராது கருணைக்கிழங்கு சாப்பிட்டா. ஆமா, நம்ம மேல ரொம்ப கருணையா உள்ள கிழங்கு அது. ஓ, ஆமா, கருணை காட்டக்கூடிய கிழங்கு. அதனால கருணைக்கிழங்குன்னு வச்சாங்க அதுக்கு. அல்ல, கருவேப்பிலைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணம் இருக்கு. அதாவது எந்த ஒரு தாவரத்திலையும் கருன்னு ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் வந்து சிறப்பா இருக்கும். கருண் துளசி, துளசி கேள்விப்பட்டிருப்பீங்க. கருண் துளசி அதுக்கு மருத்துவ குணம் அதிகம். நொச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. கரு நொச்சிக்கு மருத்துவ குணம் அதிகம். அது போல கருவேப்பிலை, வேப்பிலையில இனத்தை சார்ந்த கருவேப்பிலை, கரு அப்படின்னு சேர்ந்துட்டாலே அதுக்கு மருத்துவ குணம் அதிகமா இருக்கு, வேப்பிலையை விட அதிகம். ஆனா வேப்பிலையை நம்ம முன்னிறுத்திட்டோம், அதை பின்னாடி தள்ளிடுவோம். ஆனா இது வந்து உட்கொள்ளலாம், அது கசக்கும், சாப்பிடலாம். ஆமா, அது கொழுந்தாதான் சாப்பிட முடியும். அது வந்து அதுல மருத்துவ குணம் இருக்கு. அதோட இன்னும் சிறப்பா இதுல இருக்கு. இதுல வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கும், மலச்சிக்கலை போச்சிடும். அப்புறம் அயன் கண்டென்ட் இருக்கனால முடி கொட்டுற பிரச்சனை வராது. ரொம்ப நாளைக்கு கருகருன்னு இருக்கு பாருங்க முடியலாம். பிரமாதம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி அற்புதமான ஒரு ரெசிபி தான் நம்ம கத்துக்க போறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வச்சிடலாம் சார். சரி, ஸ்டவ் பத்த வச்ச பிறகு ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிடணும் சார். 1 டீஸ்பூன் போதும் ஆயில். அந்த ஆயில் கொஞ்சம் சூடா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஆமாங்க சார், இதில் மிளகு ஆட் பண்ணிடலாம். சரி, இது என்ன ரிஃபைண்ட் ஆயிலா? இது நல்லெண்ணெய்ங்க சார். நல்லெண்ணெயில் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஆமாங்க சார், இதுக்கு பேரே நல்ல எண்ணெய்ங்க சார். இதுல செஞ்சோன்னு சொன்னா உடம்புக்கும் மனசுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும் சார். மனசுக்கு? ஆமாங்க சார், நோய் இல்லைன்னா மனசு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. ஆமா, சீரகம் சேர்த்துக்கலாம் சார். மிளகு, சீரகம். ஆமாங்க சார், நல்ல காரமா இருக்கும் பாருங்க. சீரகம், அகம் நம்ம உள் உறுப்புகளை எல்லாம் சீரா வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இது. இதான் சீரகம்னு வச்சிருக்காங்க பேரு. எவ்வளவு அர்த்தமா இருக்கு பாருங்க அதுக்கு பேரு. ஆமா, இது கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம கருவேப்பிலைய இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துடலாமா மொத்தமாவா? ஆமாங்க, அப்படியே சேர்த்துக்கலாங்க. பாருங்க, போடுங்க. இது எவ்வளவு நேரம் இந்த மாதிரி எண்ணெயில வறுக்கணும்? ஒரு 3 நிமிடம் இது போல எண்ணெயில வறுத்துட்டோம்னு சொன்னா அதை அரைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும், ஈஸியா இருக்கும். தேவையான அளவுக்கு வறுத்தாச்சுங்க. இப்ப நம்ம அதை அரைக்க போறோம். சரி,
இந்த பொடியை நம்ம முன்னாடியே கூட பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா? தாராளமா செஞ்சு கூட நம்ம வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. இதை நம்ம ரெடிமேடா கூட வச்சுக்கலாம், அப்படியே சூடா செய்யணும்னு அவசியம் இல்ல. நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டா எப்ப வேணுமோ உடனே எடுத்து நம்ம குழம்பு தயார் பண்ணிடலாம். ஆமா. இப்ப நம்ம அரைக்கலாங்க. தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது? தண்ணி எல்லாம் தேவையில்லைங்க, ட்ரையா தான் இருக்கணும். இதை இப்ப பொடி பண்ண போறோம். இது நல்லா அரைச்சிட்டோம் சார். இது கூட நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிக்க போறோம் சார். ஓகே. மொத்தமாவா? மொத்தமாவா சேர்த்துக்கலாம் சார். மிளகோட காரம், காஞ்ச மிளகாயோட காரம் எல்லாம் அதுல ஏறும். ஆமாங்க. ரெடியா? ரெடி ஆயிடுச்சுங்க சார். இப்போ நம்ம பொடி வந்து நம்மளுக்கு தயாராயிடுச்சு. ஆமா. அப்பா. சோ இப்போ வந்து நம்மளுக்கு பொடி தயாராயிடுச்சு. அடுத்தது குழம்பு ப்ரிப்பேர் பண்ணணும். குழம்பு தயார் செய்ய போறோம் சார். ஓகே. அடுப்பு பத்த வச்சிடலாம். அடுப்பை பத்த வச்சுட்டு சோ இதுல முதல்ல என்ன சேர்க்கணும்? முதல்ல நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சார். எண்ணெய். இந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கலாம், தப்பே இல்லை. இது எவ்வளவு சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. கொலஸ்ட்ராலே இல்லை இல்லைங்க சார். இதுல வந்து நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் மட்டும்தான் இருக்கு. இதுல கொலஸ்ட்ரால் இருக்கு, நம்ம உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியதுதான் இருக்கு. குட் கொலஸ்ட்ரால். அதனால வந்து நல்லெண்ணெய் வந்து எப்பயுமே எல்லாருமே சேர்த்துக்கலாம், வயசு பாகுபாடே கிடையாது. எந்த வயசுல வேணா சேர்த்துக்கலாம், எல்லாரும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சு கலவையை இதை நம்ம சேர்த்துக்க போறோம். சரி. இது திரும்ப இதுல எண்ணெயில போட்டு வறுக்கணுமா? எண்ணெயில போட்டு வறுக்கணும். இதை நல்லா வறுத்துட்டு புளி கரைசலை சேர்த்துட்டோம்னு சொன்னா குழம்பு தயார். அவ்வளவுதான். ஆமா. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாம். ஆஹா, ரொம்ப சிம்பிளா இருக்கு இந்த குழம்பு. ரொம்ப சிம்பிள் சார், அதனால தான் நான் வந்து கத்து வச்சிருக்கேன். மத்தபடி வெங்காயம் எல்லாம் போட வேண்டாம். வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க சார். இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸே இதுதான். மிளகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். காரத்துக்கு காரம், புளிக்கு புளி எல்லாம் இருக்கு. அப்புறம் உப்பு நம்ம தேவைக்கேற்ப சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். ஆமா. சரி, இப்ப இது காயிற நேரத்துல நம்ம இந்த கருணக்கிழங்கு ஆரம்பிச்சிருவோமா? ஆமா. கொஞ்சம் அந்த புளி கரைசலை சேர்த்துட்டோம்னா அது சுண்டிட்டு இருக்கும். போதும். இதுலயே உப்பையும் சேர்த்துடலாம். ஆமாங்க, உப்பும் இதுலயே சேர்த்துடலாங்க. போதும். இப்ப இந்த குழம்பு வந்து நல்லா சுண்டணும் இல்லையா? குழம்பு சுண்டணும். நம்ம அது வரையில இதுக்கு சைட் டிஷ் நம்ம தயார் பண்ணிடலாம். முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். சரி. இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம் சார். இதே நல்லெண்ணெய் தான்? இதே நல்லெண்ணெய் தான். எப்பயுமே நல்லெண்ணெய் தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும் சார். சில சமயம் அந்த இட்லி மேல கூட ஊத்தி சாப்பிடுவாங்க. இட்லி பொடியோட சேர்த்து சாப்பிடலாம். இப்போ டிஷ் எது ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுல நல்லெண்ணெயோட சேர்த்து சாப்பிட்டோம்னாக்கா பயப்படாம சாப்பிடலாம். குளுமை. ஆமா, குளுமை. நம்ம பயமே தேவையில்லை, இதனால எதுவும் வருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ இதில் என்ன போடணும் ஃபர்ஸ்ட்? இல்லை, இன்னும் கொஞ்சம் சூடியாருன பிறகு இந்த கருணக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம் சார். அவ்வளோதான். கருணக்கிழங்கோட வேற என்னெல்லாம் போடுவீங்க? கருணக்கிழங்கோட வந்து மிளகாய் பொடி, உப்பு, அவ்வளோதான். அவ்வளோதான், வேற எதுவும் வேண்டாம். நல்லா இருக்கும் சார். இது சேர்த்தாலே போதும், நல்லா இருக்கும். நம்ம தேவையில்லாத சேர்த்துட்டு நல்லா இல்லாம ஆக்கிட கூடாது பாருங்க. அடடடடா, ரொம்ப சிம்பிளா இருக்கு உங்களோட இதுல. இருக்குதுன்னு இருக்கா சேர்க்க முடியாது இல்லைங்களா? ஆமா, இருக்கிறத வச்சு சிம்பிளா அழகா செஞ்சு. கருணக்கிழங்கோட இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க முடியுமா? ஆமா, அதெல்லாம் சேர்க்க கூடாது. எதோட சேர்க்கணுமோ அதோட சேர்த்தாதான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம சேர்த்துடலாம். ஓகே. இது மொத்தமா நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிற கருணக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துலாமா? ஆமாங்க. இந்த ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவாங்க தெரியுமா, அது கூட இந்த கருணக்கிழங்குல அதிகமா இருக்குங்க சார். பாத்தீங்கன்னா எல்லாரும் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். ஆமா. அது வந்து தொடர்ந்து கருணக்கிழங்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வந்தவங்களுக்கு வியாதி வந்து கொஞ்சம் போகாது, கட்டுப்படும். இது சாப்பிட்டுட்டு வந்தா வராம தடுத்துக்கலாம். ஆமா, வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு பைல்ஸ் ப்ராப்ளமே வராது. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். நம்ம முன்னெச்சரிக்கையா இருந்தோம்னா வருமுன் காப்போம். ஆமா, வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துக்கலாம். வந்த பிறகு போய் தேடுறது. ஆமா, தள்ளி உட்காரணும்ன்ற பிரச்சனையே கிடையாது. இந்த கருணக்கிழங்கு நல்லா டீப் ஃப்ரை ஆனுமா? டீப் ஃப்ரை சார். நல்ல மொறுமொறுன்னு ஆனாதான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். ஆமா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தாராளமா கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம தயங்கவே தேவையில்ல. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா, இது மாதிரி ஐட்டம் தான் கொடுக்கணும். இது வந்து விலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப நியாயமா இருக்கும். கிடைக்கும் மார்க்கெட்ல எல்லா சீசன்லயும் கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி. இது வந்து அப்பதான் கிடைக்கும்லாம் கிடையாது. கருவேப்பிலை பாத்தீங்கன்னா எப்பயுமே கிடையாது, சீசனலே கிடையாது. எப்பயுமே மார்க்கெட்ல கிடைக்கக்கூடியது.
சில பேர் அதை பார்த்துட்டு ஐயோ இதை கிளீன் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த சோம்பேறித்தனத்திலேயே விட்டுறாங்க. ஆமாங்க, இது பலன் வேணும்னாக்கா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஆமா, கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்குதுன்னா அதுல ஏதோ ஒரு தீமை இருக்குன்னு இருக்கும். ஆனா சில பேருக்கு இது அலர்ஜி வரும். இருக்கலாம் சார். ஏன்னா ஃபுட் அலர்ஜி வந்து இந்த ஃபுட்ல அந்த ஃபுட்ல தான் வரணும்னு இல்லை. அது சில பேருக்கு ஆகாமலும் இருக்கலாம். அவங்க அதை பார்த்து இது பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. நல்லது. ஆமாங்க. இப்ப வந்து எல்லாருக்குமே ஈஸியா புரியுற மாதிரி சிம்பிளான ஒரு யோகா ஒன்று சொல்லி கொடுங்க. சிம்பிளான யோகான்னு சொன்னாக்கா டெய்லி வீட்டுல காலையில எழுந்தோம்னா டெய்லி காலையில ஒரு 5 செகண்ட் செய்யறது அப்படின்னு சொன்னாக்கா ஏகபாதாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகா இருக்கு, ஒரு ஆசனம். அது வந்து காலையில எழுந்துட்டு நீங்க எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு நல்லா மொட்டை மாடிக்கு போயிட்டு நல்லா சூரியனை பார்த்துட்டு ஒரு காலை இந்த கண்கள் மட்டும் புருவத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் சார். அப்பதான் நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். நம்முடைய கவனம் முழுக்க இந்த புருவத்துக்கு மத்தியிலேயே வச்சிருக்கணும். இந்த காலில் செய்யும் போதும் புருவத்துக்கு மத்தியில பார்வையை கொண்டு போய் வச்சுக்கணும் சார். இது ஆக்சுவலா எதுக்கு நல்லது? ஆக்சுவலா இந்த மாதிரி செய்யறது இது போல செய்யும் போது காஸ்மிக் எனர்ஜி இது கையோட சூரியனையும் ஒன்று கும்பிட்ட மாதிரி ஆயிடும். அவருக்கு நமக்கு ஏன் பிரச்சனை? ஆமா, அவரை கும்பிட்டுட்டோம்னா சூடு கொஞ்சம் கம்மி, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வராது எப்பயுமே. ஆமா, ஐ ப்ராப்ளம் வராது. ஐ ப்ராப்ளம் வரவே வராது. ஆமா, கண்ணு எப்பயுமே நமக்கு நல்லா கண்ணு தெரியும். அதனால வந்து அவரை கும்பிட்டுக்கிறது நல்லது. ஏகபாதாசனம். ஒரு காலில் செய்யறதுனால ஏகபாதாசனம். ஏன்னா ஏகன்னா ஒண்ணு. ஆமா, அதனால ஒரு காலில் செய்யறதுனால ஏகபாதாசனம். அது இங்கிலீஷ்ல ட்ரீ போஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஆசனங்கள்லாம் அந்த காலத்திலேயே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களே, அது பெரிய விஷயம். ஆமா சார், 64 லட்சம் ஆசனம் இருக்கு சார். 64 லட்சம்? 64 lakhs இருக்கு ஆசனங்கள் இருக்கு. 64 lakhs உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவு தெரியாதுங்க சார். எனக்கு ஒரு 100 ஆசனங்கள் தெரியும். 100 ஆசனங்கள் தெரியும். ஆனா இந்த 64 lakhs நம்ம கத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. கத்துக்கலாம் சார், முயற்சி தானே சார். முயற்சி தான். ஆமா. அப்பா, 64 லட்சம் ஆசனம் இருக்கான். நீங்க வந்துட்டு யோகால வந்து ஈடுபாடு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லையா இருந்தாலும் சரி, இனிமேலாவது வந்து நீங்க வந்து டெய்லி காலைல யோகா செய்யணும். மிளகாத்தூள் சத்துலாம் சார். மிளகாத்தூள் சத்துலாமா? மிளகா பொடி சத்து எவ்வளவு? கொஞ்சமா போடுங்க, ஒரு 2 டீஸ்பூன் போட்டு விடுங்க. போதும் சார். நல்ல வந்து கருவேப்பிலை குழம்பும் கருணக்கிழங்கு கறியும் அவ்வளோ பிரமாதமான காம்பினேஷன் சார். நம்முடைய ருசிக்கும் காம்பினேஷன், நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுல உப்பு சேர்க்கணுமா? கூட உப்பு சேர்த்து அவசியம் சேர்க்கணும் சார். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. உப்பு போடலன்னா அப்புறம் குப்பைக்கு தான் போகணும். அது போதும். உப்பு இருக்கு நிறைய போடக்கூடாது. ஆமா, எதுக்குமே அளவு இருக்கு. அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாகும். அதில் உப்பு அதிகமாக போட்டோம்னா அதுவும் குப்பையில் போயிடும். நம்ம குப்பையில் போயிடும். ஆமா. இப்ப கருவேப்பிலை குழம்பு தயாராயிடுச்சுங்க சார். நல்ல எண்ணெய் பாருங்க, எண்ணெய் சுண்டி நல்லா எண்ணெய் வந்துருச்சு, தனியா தெரிஞ்சிருச்சு. சோ இந்த குழம்பு நம்ம சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கு. ஆமா, லேசா வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெயை ஊத்தி தேவைப்பட்டா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இருக்கிற எண்ணெயே இதுல போதும். நல்லா பிரமாதமா இருக்கும். நல்லா இருக்கும் சார். இப்ப நீங்க சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்க. குழம்பு ரெடி. குழம்பு ரெடி. இந்த சைடு வந்து நம்மளோட கருணக்கிழங்கு சாப்ஸ் வேற ரெடி ஆயிட்டு இருக்கு. பிரமாதம். சரி, அவ்வளவுதான் இல்லையா? போதும் சார். இப்ப சாப்பிட வேண்டியதான் சார். பிரமாதமா நம்மளுக்கு வந்து கருவேப்பிலை குழம்பும் இந்த கருணக்கிழங்கு வச்சு ஒரு பொரியலும் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு ஆசனம் வேற சொல்லி கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நன்றி. ஓகேங்க, கருவேப்பிலை குழம்பு கருணக்கிழங்கு கறி இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். கருவேப்பிலை குழம்பு கருணக்கிழங்கு கறி ப்ரிப்பேர் பண்றதுக்கு அடுப்புல ஒரு சட்டி வைங்க. சட்டியில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்துங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. அதோடய தேவையான அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை அதோட சேர்த்து ஒரு 3 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ட்ரையா அரைச்சிக்கோங்க. ட்ரையா அரைஞ்சதுக்கு அப்புறம் அதோட தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கோங்க. அதையும் நீங்க இந்த கருவேப்பிலை பொடியோடய சேர்த்து அரைச்சிக்கோங்க.
அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்துங்க. நல்லெண்ணெய்ல ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த கருவேப்பிலை பொடியை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு பர்னர் பற்ற வச்சுக்கோங்க. அதுல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்துங்க. அதுல பொடியா நறுக்கி வச்சிருக்க கருணக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் அதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இறக்குனீங்கன்னா உங்களோட கருவேப்பிலை குழம்பும் கருணக்கிழங்கு பொரியலும் தயாருங்க.